லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது புக் 1 அதில் சாப்டர் 27 அதனுடைய சினாப்சிஸ் பார்க்க போகின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் லைஃப் டிவைன்ல புக் 1 அதிலிருந்து அந்த ஒவ்வொரு சாப்டர்னுடைய சுருக்கங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். போன செஷன்ல த நாட் ஆஃப் மேட்டர் என்கின்ற அதன் தலைப்பில் பார்த்தோம். அப்புறம் அதற்கு முன்னாடி த அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதற்கு முந்தைய சாப்டர் மேட்டர். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சட உலகிலிருந்து, சட உலகு என்பது அந்த இறை பேருணர்வினுடைய ஒரு மறுமுனை, எல்லாமே கலந்து இருப்பது தான். சட உலகு வேறு, அந்த உயர் உலகங்கள் வேறு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த அமைப்புகளாக காணப்படுகின்றன என்பதுதான் பகவானினுடைய கருத்து. இப்ப சட உலகு என்று எடுத்துக்கொண்டால் வெறும் அங்கு காணப்படுவது எல்லாமே வெறும் சடப்பொருளின் விதிகள் மாத்திரமே இருக்கின்றன என்று நாம் எண்ணக்கூடாது. எதை நாம் சட உலகு என்று கருதுகின்றோமோ அதில் எல்லா மற்ற இறை விதிகள் எல்லாமே அடங்குகின்றன. அதே கருத்து தான் இந்த சாப்டர் 27 த செவன்-ஃபோல்ட் காட் ஆஃப் பீயிங் என்கின்ற இந்த சாப்டர்லையும் வருது. இந்த செவன்-ஃபோல்ட் அப்படிங்கிறது 7. இந்த 7 விதிகள் என்ன, 7 பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்குமே தெரியும். மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பர் ஹெமிஸ்பியர்ன்னு சொல்றோம், அதில் இருக்கக்கூடிய சத் சித் ஆனந்தம், இது மூன்றுமே டிவைன் பிரின்சிபிள்ஸ். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கீழே லோவர் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, மேட்டர். ஸோ இந்த 3 விதிகள் கீழே லோவர் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, உயர் விதிகள் அப்பர் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. இது இரண்டும் இணைப்பாக செயல்படுவதுதான் இடையில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் மைண்ட். ஸோ இந்த 7 விதிகளும் சேர்ந்ததுதான் இந்த என்டையர் இங்க இருப்பது எல்லாமே இந்த 7 விஷயம்தான். சச்சித் ஆனந்தா, சூப்பர் மைண்ட், மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். முக்கியமான கருத்தை என்ன சொல்கின்றார், இதுல ஒரு விதி நம்ம ஒரு விதி மேலோங்கி காணப்பட்டால் மற்ற விதிகள் எல்லாம் அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. எல்லாமே பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறாரு. மைண்டுக்கு பின்னாடி லைஃப் பாடி, சூப்பர் மைண்ட், சச்சிதானந்தா இருக்கும். லைஃபுக்கு பின்னாடி அப்படிதான் இருக்கும், மேட்டருக்கு பின்னாடி அப்படிதான் இருக்கும். இதுதான் விதி, இவ்வாறுதான் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். இதுதான் அடிப்படை. இது அதனால இதுல எதையுமே ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது என்பதுதான் பகவானினுடைய பகவான் சொல்லக்கூடிய கருத்து. மேட்டர் வேற, டிவைன் வேறன்னு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பகவான் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ நமக்கு நம்ம உள்ளே சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது, இதற்குள்ளே நாம் செல்லலாம். Can I read, sir? Yes, please. Life Divine, Book 1, Chapter 27, The Sevenfold Chord of Being, Synopsis. Cosmic existence is founded on the sevenfold principles of Sat, Chit, and Ananda, Supermind, Mind, Life, and Matter. The descending and ascending gradations of involution and evolution correspond to these 7 principles. We are aware of some, that is mind, life, and body, and ignorant of the rest, Sat, Chit, Ananda, and Supermind.
the origin, the continent, the initial and the ultimate reality of all that is in the universe is the twin principles of transcendent and infinite Sat Chit Ananda. It is through the intermediate principle of supermind or real idea manifestation takes place. In supermind is present a divine knowledge which is one with the divine will, which develops infallibly the movement and form and law of things in right accordance with their self-existent truth. Thank you, sir. தேங்க்யூ. காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் 7 விதிகளின் பெயரில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த 7 விதிகள் என்ன அப்படிங்கிறது சச்சிதானந்தா, சூப்பர் மைண்ட், மைண்ட், லைஃப் அண்ட் பேட். இதுதான் 7 விதிகள்ல தான் இந்த காஸ்மிக் பிரபஞ்சம் இருப்பு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 விதிகள் வந்து எதை ஒட்டி அமைகின்றன என்றால், முதல்ல வந்து எது நடைபெற்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆதியில வந்து சச்சிதானந்தா இருந்தாலும் கூட அது இரக்கம் கொண்டுள்ளது. அதுதான் இன்வல்யூஷன், டிசன்ட், இரக்கம், இன்வல்யூஷன். அப்புறம் இரக்கம் கொண்டுள்ள அந்த சச்சிதானந்தம் மெல்ல மெல்ல ஏற்றம், ஏறுமுகமாக மேல் நோக்கி உயருகின்றது. மேல் நோக்கிய பரிணாம வளர்ச்சியில் அது மேல் நோக்கி உயருகின்றது. இந்த கீழ் நோக்கிய இரக்கம், மேல் நோக்கிய ஏற்றம், இதற்கு ஒத்தாற் போலதான் இந்த 7 விதிகளும் அமைந்துள்ளன. கீழ் நோக்கி இறக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சச்சித் ஆனந்தா, அது மூலமாக இறங்குகின்றது. சூப்பர் மைண்ட் மூலமாக இறங்குகின்றது. மேட்டர், லைஃப் அண்ட் பாடி. அப்புறம் கீழிருந்து ஏற்றம் பார்த்தோம் அப்படின்னா மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், சூப்பர் மைண்ட், சச்சித் ஆனந்தா என்று மேலே எழும்புகின்றது. ஸோ இந்த 7 பிரின்சிபலும் பார்த்தா ஏற்றம், இறக்கம் இதற்கு ஒத்தார் போல் அமைந்துள்ள விதிகளாக செயல்படுகின்றன. எல்லாத்துக்கும் ஆரிஜின் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கியது எது அப்படின்னா அல்டிமேட் ரியாலிட்டி, ஒரே இறைமைமை தான். அதுதான் அந்த 3 விதிகளை தன்னுள்ளே கொண்ட எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அனந்தமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா, அதுதான் ஆரிஜின். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆரிஜின் அப்படியே இருந்தது அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்க முடியாது. தர் இஸ் மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு நடைபெறுகின்றது. இந்த எப்படி சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் த்ரூ சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட் மூலமாகத்தான் சச்சிதானந்தம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த சூப்பர் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா டிவைன் நாசிஸ் என்று சொல்லக்கூடிய டிவைன் நாலேஜ், இறைவனுடைய பேரறிவு என்பது, இறைவனுடைய சங்கல்பம் என்பது எங்கு இருக்கின்றது, எதன் மூலமாக செயல்படுகின்றது என்றால் அது சூப்பர் மைண்ட்ல தான் இருக்கு. அதன் மூலமாகத்தான் அது செயல்படுகின்றது. அது என்ன செய்கின்றது, இங்க உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள், வடிவங்கள், ஒவ்வொரு அமைப்புகளினுடைய விதி, இது அனைத்தையுமே அதுதான் சரியாக தீர்மானிக்கின்றது. ஏதோ ஏனோதானோ என்ற சரியான தீர்மானிக்கின்றது. அதாவது தனக்குள்ளே கொண்டுள்ள உண்மையின் அடிப்படையில் அது தீர்மானிக்கின்றது. சூப்பர் மைண்ட் எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். அந்த சத்தியம், ட்ரூத், அதன் அடிப்படையில் தான் ட்ரூத் கான்சியஸ்னஸ் செயல்படுகிறது. எல்லாமே ட்ரூத் படி தான் செயல்படுகின்றது. ரிதம் சொல்றோம், அதுதான் வந்து ஆர்டர், அதன் ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் செயல்படுகின்றது. அப்புறம் பிரகத் என்று சொல்லக்கூடிய அந்த வாஸ்ட்னஸ், இந்த 3 அம்சங்கள் தான் சூப்பர் மைண்டினுடைய செயல்பாடு. இந்த அம்சத்தின் படியே தான் அனைத்துமே செயல்படுகின்றன. ஆனா நமக்கு தெரியல, நம்மளுடைய நாலேஜுக்கு இது எப்படி செயல்படும் என்பதை நம்மளுடைய மைண்ட் புரிஞ்சுக்க முடியாது. சூப்பர் மைண்டினுடைய ஃபங்க்ஷனிங்க வந்து மைண்ட் வந்து இன்கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால்தான் நமக்கு இதை புரிய மாட்டேங்குது. பட் ஆனா இதுதான் உண்மை. அடுத்தது போகலாம். Yes sir, please. Supermind proceeds by a double faculty,
of comprehensive and apprehensive knowledge. Supermind, in its creative action, proceeds from the essential oneness to the resultant multiplicity. In its comprehensive knowledge, it sees all things in itself as itself, the many in one. In its apprehensive knowledge, it sees all things separately in itself as objects of its will and knowledge. Though there is unity and multiplicity, there is an ordered relation created between them. The division is only in appearance. It is not a binding reality. Mind, life, and matter are a triple aspect of the higher principles of Sat, Chit, Ananda, and Supermind. Mind is a subordinate power of Supermind. Life is the subordinate power of consciousness force, Chit Shakti. Matter is the form of substance assumed by the Sat or existence of Sat Chit Ananda. Thank you, sir. Thank you. சூப்பர் மைண்ட் தான் வந்து அதன் மூலமாகத்தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மேனிஃபெஸ்டேஷனை வெளிப்பாடு, சச்சிதானந்தா வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எதன் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் சூப்பர் மைண்ட் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சூப்பர் மைண்ட்ல வந்து ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ரெண்டு அம்சங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஒன்று காம்ப்ரிஹென்சிவ், இரண்டாவது அப்ரிஹென்சிவ் நாலேஜ். காம்ப்ரிஹென்சிவ் என்றால் அனைத்தையுமே தன்னுள் அடக்கியது, அதுதான் காம்ப்ரிஹென்சிவ். அதிலிருந்து வேறுபட்டது எதுவுமே இல்லை என்கின்ற அந்த தன்மை, அதுதான் காம்ப்ரிஹென்சிவ். அப்ரிஹென்சிவ் நாலேஜ் என்றால் தன்னிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றை அது பார்க்கின்றது, தன்னிலிருந்து ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்துகின்றது, அதுதான் அப்ரிஹென்சிவ் நாலேஜ். இந்த சூப்பர் மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை அம்சம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னஸ் தான், எசென்ஷியல் ஒன்ஸ். ஏன்னா சூப்பர் மைண்ட் வந்து சச்சிதானந்தாவினுடைய ஒரு அம்சம், அதனால அதனுடைய அடிப்படை அம்சம் ஒன்னஸ். ஆனா அந்த ஒன்னஸ்லயே இருந்துருச்சு அப்படின்னா சிருஷ்டி நடைபெறாது இங்க. அதனால என்ன நடைபெறுகின்றது, அந்த ஒன்னஸ்ல இருந்து மல்டிப்ளிசிட்டி, பன்முகத்தன்மையை இது வெளிப்படுத்துகின்றது. பன்முகத்தன்மை அப்படின்னா ஒன்றே பலவாறாக காட்சி அளிப்பது, அதுதான். ஒன்றை வந்து ஒன்றுல என்ன அம்சம் இருக்குமோ அது ஈக்குவலா அனைத்திலையுமே இருக்கும், அதுதான் நீங்க மல்டிப்ளிசிட்டி. ஒன்றை வந்து பகுத்து ஒன்றாக அப்படியே அர்த்தம் கிடையாது. ஒன்றுதான் பலவாறாக காட்சி அளிப்பது, அதுதான் ஒன்னஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி. ரெண்டுமே ஆப்போசிட்ஸ் கிடையாது. ஒன்னஸும் ஒண்ணுதான், மல்டிப்ளிசிட்டியும் ஒண்ணுதான். மல்டிப்ளிசிட்டியா காட்சி அளிக்கின்றது, அவ்வளவுதானே. பழைய ஒன்னஸ் தான் ரியல். ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ்ல வந்து எல்லாத்தையும் தனக்குள்ள பார்க்குது, அது இட் சீஸ் த மெனி இன் ஒன். அப்ரிஹென்சிவ் நாலேஜ்ல எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்குது, எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் வில் அண்ட் நாலேஜ், அவ்வாறாக பார்க்கின்றது சூப்பர் மைண்ட். இங்க வந்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது உண்மை, ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த ட்ரூத் நமக்கு தெரியாது, ஆனா ட்ரூத் அதுதான். என்ன அப்படின்னா யூனிட்டி இருக்கின்றது, ஒருமைத்தன்மை இருக்கின்றது, பன்முகத்தன்மையும் இருக்கின்றது, மல்டிபிளிசிட்டியும் இருக்கின்றது. இந்த ஒருமைத்தன்மைக்கும் பன்மைத்தன்மைக்கும் இடையில வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரு உறவு என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. யூனிட்டிக்கும் மல்டிபிளிசிட்டிக்கும் இடையில ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உறவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்லி அப்பியரன்ஸ் தான், இட் இஸ் நாட் அ பைண்டிங் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஆனா நம்ம மைண்ட்ல பார்த்தோம்னா டிவிஷன் தான் உண்மைன்னு தோணும். மைண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் தான் உண்மைன்னு தோணும். இட்ஸ் நாட் அ பைண்டிங் ரியாலிட்டி அப்படின்னு. ஏன்னா மைண்ட் அவ்வளவுதான், மைண்ட்னால அதுக்கு தாண்டி போகவே முடியாது, டிவிஷன்ல தான் உண்மைன்னு நினைச்சிட்டு. பட் ட்ரூத் என்ன அப்படின்னா, டிவிஷன் இஸ் ஒன்லி அப்பியரன்ஸ், இட்ஸ் நாட் அ ரியாலிட்டி. ஒன்னஸ் தான் ரியாலிட்டி.
இந்த மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் அப்படின்னு மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் தான் நம்ம பார்க்குறோம் அந்த உலகத்துல. இது என்ன உண்மையிலேயே அப்படின்னா சச்சிதானந்தா சூப்பர் மைண்டினுடைய ஆஸ்பெக்ட்ஸ் தான் இங்க மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டரா இங்க காணப்படுகின்றது. ஒன்னொன்னுடைய கரஸ்பாண்டிங் சச்சிதானந்தாவுடைய கரஸ்பாண்டிங் அம்சம் தான் இங்க காணப்படுகின்றது. மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சபார்டினேட் பவர் ஆஃப் சூப்பர் மைண்ட். லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சபார்டினேட் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபார் சித் சக்தி. மேட்டர் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். சத்தினுடைய சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய அந்த சத்தினுடைய ஆஸ்பெக்ட். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். The nature of the divine existence is an infinite consciousness whose nature is pure and infinite. அடுத்தது the fourth principle. Oh, sorry sir. The fourth principle is the soul which comes into manifestation veiled by mind, life and body. It has a double appearance of desire soul in the front and the true psychic entity behind. The true psychic entity stores the essence of experiences of the spirit gathered through so many lives. It is a projection and an action of the third divine principle of infinite bliss, the Ananda. The nature of the divine existence is an infinite consciousness whose nature is pure and infinite bliss. The universe is a play of this divine self-delight. This delight is held back in the subliminal and the superconscient being in the individual because of the action of ignorance and division. We lack this delight in our surface being. Thank you, sir. தேங்க்யூ. இந்த சச்சிதானந்தாவுடைய 3 பிரின்சிபிள்ஸ் தான் இங்க வந்து மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் அப்படிங்கறத பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வெறும் மைண்ட் லைஃப் அண்ட் மேட்டர் மாத்திரம் இல்லை, 4வது பிரின்சிபலும் ஒவ்வொரு நம்மகிட்டே இருக்குது. அதுதான் வந்து சோல், ஆன்மன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்குது. இந்த ஆன்மன்கிறது அப்படின்னா சச்சிதானந்தாவுடைய எந்த ஆஸ்பெக்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஆனந்த ஆஸ்பெக்ட். சச்சிதானந்தாவினுடைய ஆனந்த ஆஸ்பெக்ட், சச்சிதானந்தாவினுடைய சத்து ஆஸ்பெக்ட் தான் வந்து நமக்கு மேட்டரா இருக்குன்றது. சித் சக்தி தான் லைஃபா இருக்கு, சூப்பர் மைண்ட் தான் மைண்டா இருக்கின்றது. ஆனந்த ஆஸ்பெக்ட் எப்படி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சோல் வந்து ஆனந்த ஆஸ்பெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா அந்த சோல் இஸ் ஆல்வேஸ் சோல் சீட் ஆஃப் டிலைட். சோல் ஒருத்தங்க இருக்கும்போது டிலைட் தான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் அந்த அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா அந்த சோல் வந்து நம்மளுடைய மனம், வாழ்வு, உடல் இவை 3 அமைப்புகளால திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், சோல் அப்படிங்கிறது 2 விதமான அமைப்புகளை கொண்டதாக இருக்கின்றது. மேற்புறத்துல ஆசை வயப்பட்ட ஆன்மன், அதாவது டிசையர் சோல் என்று பகவான் கூறுகின்றார். அதுதான் முன்னாடி வகிக்கின்றது. பின்னால்தான் வந்து ட்ரூ சைக்கிக் என்டிட்டி, உண்மையான ஆன்மன் என்பது பின்னாடிதான் இருக்கு. ட்ரூ சைக்கிக் என்டிட்டி அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே சைத்திய புருஷன். அது என்ன செய்கின்றது, அது வளருகின்றது. சைக்கிக் பீயிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சைக்கிக் பீயிங் வந்து நம்முடைய வாழ்வில் வந்து அனுபவங்களை வந்து சைத்திய ரீதியான அனுபவங்களை மாத்திரம் அது பெற்றுக்கொண்டே ஒவ்வொரு பிறவியிலும் அது வளர்ச்சி அடைகின்றது. சைத்திய அனுபவங்கள் என்றால் எதெல்லாம் இறைவனோடு சம்பந்தப்பட்ட அனுபவங்களாக இருக்கின்றதோ எல்லாத்தையும் அதை எடுத்துக்கும். அது அந்த எசன்ஸ் மாத்திரம் எடுத்துக்கிட்டு வளர்ந்து கொண்டே போகும். சைக்கிக் பர்சனாலிட்டி இதன் மூலமாக எது வளர்கின்றது என்றால் சைக்கிக் பர்சனாலிட்டி என்பது ஒவ்வொரு மனிதரிடமும் எப்படி மென்டல் பர்சனாலிட்டி இருக்கின்றதோ, வைட்டல் பர்சனாலிட்டி இருக்கின்றதோ, பிசிக்கல் பர்சனாலிட்டி இருக்கின்றதோ, அதே போல சைக்கிக் பர்சனாலிட்டி என்பதும் வளர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு பிறவிக்கும் அது வளர்ந்து அது எதை ஒட்டி அமைப்பாக இருக்கின்றது என்றால் அந்த இவால்விங் சோல். இந்த ஆன்மன் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு தன்னை சுற்றி ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டே ஒவ்வொரு பிறவியிலும் உருவாக்கி கொண்டே செல்கின்றது.
அதுதான் இந்த ட்ரூ சைக்கிக் என்டிட்டி. எல்லா விதமான அனுபவங்களையும் அது பெற்றுக்கொண்டே வளருகின்றது அப்படிங்கிறார். இந்த டிலைட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். டிலைட், ஆனந்தம் தான் வந்து அந்த சோல், ஆன்மனுடைய அடிப்படை அம்சம் எதுன்னா ஆனந்தம் தான். இந்த பிரபஞ்சமே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கோருக்கின்றார்? பிரபஞ்சமே உருவானதுக்கு அடிப்படை காரணம் ஆனந்தம் தான் அப்படிங்கிறார். ஏன் இப்ப இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த பிளிஸ் கிரியேஷன்ல வரக்கூடிய அந்த பிளிஸ், அதனால்தான் இந்த பிரபஞ்சம் என்பதே உருவாகியது என்று பகவான் கொடுக்கின்றார். இந்த என்டையர் பிரபஞ்சமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய ஆனந்தம், இறை ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் இறை ஆனந்தத்தின் வெளிப்பாடுன்னு நாம உணர்வது இல்லை. நம்ம வந்து இறை ஆனந்தம் என்பதை நம்மால வந்து சாதாரண மனிதன் நிச்சயமாக பார்த்தோம் அப்படின்னா அதை உணர்ந்திருக்கவே மாட்டோம். நம்மெல்லாம் மெஜாரிட்டி அது என்ன, அது உணர்ந்தோம் அப்படின்னா அது தாண்டிய வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஒரு சாதாரண மனிதனால் அதை உணர முடிவது இல்லை. ஆனந்தம், இறை ஆனந்தம் என்ன என்பதே உணர முடியல. நம்ம அறிந்து வைத்ததெல்லாம் மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சி தான். பட் இறை ஆனந்தம் என்பதை நாம் உணர்ந்தது பொதுவாக மனிதர்கள் உணர்வது இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இங்க பகவான் என்ன கோருகிறார்? அந்த ஆனந்தம் என்பது நம்முடைய ஜீவனுக்குள்ள, அந்த உள்ஜீவனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். உள்ஜீவனுக்குள்ள இருக்கு. அதே போல நம்மளுடைய உயர் உணர்வு தளத்துல இருக்கின்றது. அது மேல் அதனுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இல்லை, சப்லிமினல் அண்ட் சூப்பர் கான்சியன்ட் பீயிங்ல இருக்கு அப்படிங்கிறார். அது மறைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. நம்முடைய மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இக்னோரன்ஸ் அண்ட் டிவிஷன், அறியாமையும் பிரிவினையும் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. அதனால்தான் நம்மால வந்து மேற்புறத்துல இந்த ஆனந்தம் என்ன என்பதை நம்மால் உணர முடியாமலேயே நாம் இருக்கின்றோம். ஆனந்தத்தை ஒருவர் உணரணும் அப்படின்னா சைக்கிக் பீயிங் எப்போ வந்து மேல் லோங்கி செயல்படுகின்றதோ அப்பொழுதுதான் ஒருவருக்கு இந்த ஆனந்தம் என்ன அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த எப்படி இந்த 7 பிரின்சிபிள்ஸ் என்ன, 7 பிரின்சிபிள்ஸுடைய கரஸ்பாண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு போகலாம். சார் படிக்கிறீங்க? Yes, madam. Okay, sir. Thank you, sir. There is descent of divine from pure existence, Sat, into cosmic being through the play of consciousness force and bliss and the supermind, and ascent from matter towards the divine being through a developing life, soul and mind and the illuminating medium of supermind. Satchit Ananda from the higher hemisphere, Parartha. Form. Satchidananda from the higher hemisphere. Okay, sir. Sorry, sir. Satchit Ananda from the higher hemisphere, Parartha. Matter, life and mind from the lower hemisphere, Aparartha. Form na அமைக்கிறதுன்னு அர்த்தம். Form. Okay, sorry, sir. Matter வேற மீனிங் ஆயிடும். Matter, okay, life and mind from the lower hemisphere. Sorry, sir. Matter, life and mind form the lower hemisphere, Aparartha. The knot of the higher and the lower is where mind and supermind meet with a veil over mind between them. If the divine life in humanity is to become possible, the veil separating the mind and supermind has to be removed. Only then the light from above will descend into the nature of the lower being. There will be forceful ascent of the lower being into the nature of the higher. Then mind can recover its divine light, mind can recover its divine light. Soul will realize its divine self. Life will repossess its divine power and matter will be liberated into a form of divine existence. Thank you, sir. Thank you. இப்போ இந்த டிசென்ட் அண்ட் அசென்ட் ஏற்கனவே பார்த்தோம். இன்வல்யூஷன், இவல்யூஷன்.
நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரஸ்பாண்டிங் இந்த 7 பிரின்சிபல்ஸ்க்கு இது மாதிரி மேலே இருந்து டிசென்ட் இறக்கம் ஏற்படுகின்றது. அதே போல மேலிருந்து எங்கிருந்து டிசென்ட் ஏற்படுகின்றது? சச்சிதானந்தாவினுடைய பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து கீழே டிசென்ட் இறக்கம் கொள்கின்றது. எதன் மூலமாக இறக்கம் கொள்கின்றது என்றால் அந்த லைஃப் ஃபோர்ஸ், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சிக் சக்தி, ஆனந்தம், சூப்பர் மைண்ட் இதன் மூலமாக இறக்கம் கொள்கின்றது. இறக்கம் கொண்டுள்ள அது மேலே ஏற்றம் கொள்கின்றது. அசென்ட் ஃப்ரம் மேட்டர் டுவர்ட்ஸ் டிவைன் பீயிங் த்ரூ எப்படி ஏற்றம் கொள்கின்றது? த்ரூ த டெவலப்மெண்ட், பரிணாம வளர்ச்சியின் மூலமாக ஒவ்வொன்றும் வளர்கின்றன. மேட்டர்லேருந்து லைஃப், லைஃப்லேருந்து மைண்ட், மைண்ட்லேருந்து சூப்பர் மைண்ட் இதன் மூலமாக வளர்கின்றது. இதற்கு இடையில ஒரு இடைப்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு ஒளி பொருந்திய ஒரு இடைப்பட்ட அமைப்பாக செயல்படுவதுதான் சூப்பர் மைண்ட். ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு கோளம் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோளத்தினுடைய உயர் பகுதி அப்பர் ஹெமிஸ்பியர், ஹையர் ஹெமிஸ்பியர் தான் வந்து பரார்த்தா என்று பகவான் கூறுகின்றார். அதுதான் சச்சித் ஆனந்தா. இந்த பரார்த்தால தான் வந்து உயர் விதிகள் இருக்கின்றன. சச்சித் ஆனந்தா கீழே அபரார்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த லோவர் ஹெமிஸ்பியர்ல தான் மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் கீழே இருக்கின்றது. இந்த இரண்டுமே எங்கு சந்திக்கின்றன என்றால் சூப்பர் மைண்ட்ல தான் வந்து சந்திக்கின்றன. சூப்பர் மைண்ட்ல சந்திக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், சூப்பர் மைண்டை நேரடியாக சந்திச்சோம் அப்படின்னா சூப்பர் மைண்டுக்கும் கீழே உள்ள அமைப்புகளுக்கும் எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாம இருந்தது அப்படின்னா, இந்த மேட்டர், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிறது ஆல்ரெடி டிவைனைஸ் ஆயிருக்கும். சூப்பர் மைண்டுக்கும் இடையில கீழே உள்ள அந்த மைண்ட், லைஃப் அண்ட் பாடி என்கின்ற மேட்டர் என்கின்ற நிலைக்கும் இடையில எந்த விதமான ஒரு பிரிவும் இல்லாம இருந்தது அப்படின்னா, மேட்டர், லைஃப், பாடி அப்படிங்கிறது ஆல்ரெடி டிவைனைஸ் ஆயிருக்கும். ஆனா அது மாதிரி இல்லை. இடையில வந்து ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த கோல்டன் லிட் அப்படின்னு பார்க்குறோம். ஹிரண்ய பாத்ரா அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. கோல்டன் லிட் அதுதான் வந்து இந்த வெயில், ஓவர் மைண்டினுடைய ஒரு கோல்டன் லிட் அதுதான் வந்து இடையில இருக்கின்றது. இப்போ ட்ரெடிஷனல்ல என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னா, ட்ரெடிஷனல் பாத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோல்டன் லிட்டை வந்து மேலே இருக்கக்கூடிய அதுக்கு மேலே போக முடியாது, சூப்பர் மைண்டுக்கு போக முடியாது, போனா திரும்ப முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, அப்படி இல்லை. இந்த இடையில உள்ள அந்த லிட், அந்த மூடியை வந்து நம்ம வந்து திறக்க செய்தோம் என்றால் மேலிருந்து அந்த ஒளி வெள்ளம் கீழே புகுந்து அந்த கீழே உள்ள அமைப்புகளை அதை வந்து திருவுருமாற்றம் செய்யும், டிவைனைஸ் செய்யும். மேட்டர், லைஃப் அண்ட் பாடி வந்து டிவைனைஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் பகவானினுடைய அந்த ஒரு பகவான் அதைத்தான் நடக்க போகின்றது என்று சொன்னால் அது நடந்தது. அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். மதர் கூட வந்து அந்த பொற்சுத்தியில எடுத்து அந்த பொற்கதவை வந்து நான் ஓங்கி அடித்தேன், அது சுக்கு நூறாக உடைந்தது, அந்த தங்கு தடையின்றி அந்த மேலிருந்து அந்த தங்க ஒளி வெள்ளம் கீழே பொழிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். த டிசென்ட் ஆஃப் த சுப்ரமெண்டல் லைட் 1956 29 பிப்ரவரி வந்தது, நமக்கு எல்லோருக்கும் அறிந்தது. இந்த டிசென்ட் ஆஃப் த சுப்ரமெண்டல் லைட் தான் வந்து எப்படி வருது அப்படின்னா, இந்த நடுப்புற உள்ள அந்த கோல்டன் லிட்னு சொல்றோமே அதுதான் வந்து சூப்பர் மைண்டுக்கும் இடையில ஓவர் மைண்டுக்கும் இடையில உள்ள அந்த கோல்டன் லிட். அதைத்தான் அன்னை வந்து பொற்சுத்தியிலால் உடைத்தார்கள். அதன் மூலமாக அந்த ஒளி வந்தது. சூப்ரமெண்டல் லைட் டிசென்ட் ஆயிருக்கு இப்போ. ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து அது மேட்டர், லைஃப் அண்ட் பாடின்னு அது எல்லாத்தையும் வந்து திருவுருமாற்றம் அடைய செய்வதற்கு நாள் பிடிக்கும். இட் வில் டேக் சம் டைம். உடனடியாக நடைபெறாது. ஆனா அந்த பணி ஏற்கனவே ஸ்ரீ அன்னை பகவானினுடைய அவதாரத்தினால் அது ஏற்கனவே நடைபெற்று விட்டது. அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது நம்ம இந்த அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இன்னொரு கருத்து பகவான் கூறுகின்றார். இந்த டிவைன் லைஃப் அண்ட் ஹியூமனிட்டி எப்பொழுது பாசிபிள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வெயில், இந்த திரை வந்து நம்ம நீக்கினாதான் மேலே உள்ள அந்த
மேலே உள்ள கூடிய அப்பர் ஹெமிஸ்பியர் பரார்தா, கீழே உள்ள லோவர் ஹெமிஸ்பியர் அபரார்தா, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த திரை, அந்த வெயில், அதை வந்து நம்ம அதுதான் செப்பரேட்ஸ் மைண்ட் ஃப்ரம் த சூப்பர் மைண்ட். எது வந்து பிரிக்கின்றது என்றால் இந்த திரை, மைண்டையும் சூப்பர் மைண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு திரையாக இருக்கின்றது. இதை நம்ம நீக்கினால்தான் நமக்கு வந்து அந்த லைட் மேலேருந்து கீழே வரும். நம்மளுடைய கீழ் இயல்புகளை அது வந்து திருவுருமாற்றம் செய்யும். டிவைன் நேச்சரை, ஹியூமன் நேச்சரை டிவைன் நேச்சராக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால மைண்ட் வந்து அந்த நேரம் அப்படியே ஒரு ஒளி வெள்ளம் கீழே வரும்போது மைண்ட் வந்து தான் இழந்த அந்த இறை ஒளியை மீண்டும் பெறும். அதே போல soul will realize its divine self. Life will repossess its divine. ஏன்னா இதனுடைய லைஃபோடைய ஆரிஜின் சிக்ஷக்தி, ஆனா அது அறியாமையில் இருக்கின்றது. மேட்டரும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு அறியாமைக்குட்பட்ட இக்னோரன்ஸ் அண்ட் டிவிஷன்ல அதுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த மேட்டரும் என்ன ஆகும் அப்படின்னா லிபரேட்டட் இன்டு அ டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் மாறும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால் மேலிருந்து கீழே ஒளி வெள்ளம் இறக்கம் கொள்ளும்போது இதெல்லாம் சாத்தியப்படும். இதற்கான முன்னேற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தான் பகவானும் அன்னையும் செய்து விட்டார்கள். இது நடக்கப் போகின்றது. அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் சார். The cosmos is both within the infinite existence and it is itself the all existence. That is, all is in Brahman, all as Brahman. No cosmic action is possible without the play of an infinite force of existence. It is that force that produces and regulates all these forms and movements of the universe. The consciousness is omniscient and omnipotent. It is in luminous possession of itself. Such a luminous possession is in its very nature bliss. It cannot be anything else because a vast universal self-delight must be the cause, essence, and object of cosmic existence. அடுத்தது படிச்சுங்க சார். Okay. As man more and more finds himself in the cosmos, whether in will and power, Chit Shakti, or in light and knowledge, Chit, or in being and wideness, Sat, or in love and joy, Ananda, itself he must awaken to something of the secret bliss. Wherever cosmic existence manifests itself, Satchidananda must be behind and within it. Thank you, sir. Thank you, sir. Thank you. See, the entire cosmos வந்து எங்க இருக்கு? காஸ்மாஸ் என்டையர் பிரபஞ்சம், நாம் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அது தனியே இல்லை. அது அந்த பரம்பொருளினுடைய இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுக்குள்ளதான் எல்லாமே, அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அடங்கி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கின்றது. அதுதான் ஆல் இஸ் இன் பிரம்மன், ஆல் ஆஸ் பிரம்மன். அதனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கின்றது, அதன் உள்ளேயும் இருக்கின்றது. எங்கேயும் வெளியில இல்லை. காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வித்தின் த பிரம்மன், இல்லையா? சோ எந்த விதமான ஒரு பிரபஞ்ச செயலும் வந்து அந்த சச்சிதானந்தாவினுடைய அனந்தமான சக்தி அதனுடைய செயலுக்கு அப்பால நடக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. எந்த காஸ்மிக் ஆக்ஷன் எடுத்துக்கொண்டாலும் அது வந்து அந்த இன்ஃபினிட், அனந்தமான இன்ஃபினிட் ஃபோர்ஸ், அதற்கு உட்பட்டு தான் அந்த செயல்பாடு நடைபெறுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். உலகத்தில் நடந்த, பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து வடிவங்கள், அதனுடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த சக்தி அதற்கு உட்பட்டு தான் நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். ஏன்னா நத்திங் இஸ் அவுட் சைட் த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிரம்மன். ஏன்னா அதுதான், தட் இஸ் எ டிவைன் ட்ரூத். அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? எத்தகைய கான்சியஸ்னஸ் இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா, சர்வஞானம், சர்வ வல்லமை பொருந்தியது, ஆம்னிஷியன்ட் அண்ட் ஆம்னிபொட்டன்ட். அத்தகைய கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. இது தன்னைத்தானே அறிந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த தன்னைத்தானே அறிந்த வண்ணம் இருப்பது, தன்னைத்தானே முற்றிலும் அடைந்த வண்ணம் இருப்பது என்பது அதனுடைய எந்த தன்மையை ஒட்டி அமைந்துள்ளது என்றால் ஆனந்தம். அதை ஒட்டிதான் இந்த தன்மை அமைந்துள்ளது. இந்த ஆனந்தம் என்பது ஒரு இன்றியமையாத அம்சமாக அனைத்தினுள்ளும் காணப்படுகின்றது. என்ன காரணம் என்றால், இந்த
பிரபஞ்சம் தழுவிய தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆனந்தம், யூனிவர்சல் செல்ஃப் டிலைட், a vast universal self delight அப்படிங்கிறார். a vast universal self delight. இந்த யூனிவர்சல் செல்ஃப் டிலைட் அப்படிங்கிறது தான் வந்து யூனிவர்சல் செல்ஃப் டிலைட் அப்படிங்கிறது தான் வந்து காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸோடைய பேஸே அதுதான் அப்படிங்கிறாரு. நம்ம இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் பார்த்துருக்கோம். டிலைட் தான் வந்து ஃப்ரம் டிலைட் தான் வந்து இந்த எல்லாமே வந்து எவ்ரி திங் இஸ் பார்ன், பை டிலைட் எவ்ரி திங் லிவ்ஸ் அண்ட் டு டிலைட் எவ்ரி திங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற உபநிடத கருத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த சொல்யூஷன்ல இந்த கருத்து தான் சொல்றாங்க. டிலைட் தான் வந்து எல்லாத்துக்கும் காஸ் அப்படிங்கிறார் பகவான். எசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் பகவான் என்ன கூறுகின்றார், மனிதன் வந்து எந்த வழியில அப்ரோச் பண்ணாலும் சரி, அவனுடைய சங்கல்பம், அந்த சக்தி அந்த வழியில சென்றாலும் சரி, அல்லது அவனுடைய ஞானம், ஒளி அந்த வழியில சென்றாலும் சரி, அல்லது தன்னுடைய இருப்பு அதன் மூலமாக சென்றாலும் சரி, அல்லது அன்பு, மகிழ்ச்சி இந்த வழியில சென்றாலும் சரி, எதை அந்த மனிதன் உணர்வான் என்றால் அனைத்தினுள்ளும் பொதிந்துள்ள அந்த மறைமுகமாக பொதிந்துள்ள அந்த ஆனந்தத்தை தான் அவன் உணர்வான் என்று பகவான் கூறுகின்றார். எங்கெல்லாம் வந்து இந்த காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ, பிரபஞ்ச வாழ்வு எங்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ, பகவான் உறுதியாக என்ன கூறுகின்றார், அதற்கு பின்னால வந்து சச்சிதானந்தா இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறார். wherever cosmic existence manifests itself, Satchitananda must be behind and within it அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம் சார். நான் படிக்கவா? எஸ் மேடம். The infinite existence, consciousness and bliss bring out from themselves the fourth term of supermind of the divine gnosis, a power of knowledge and will. Knowledge will must be in every cosmos. It fixes determined relations, develops the result out of the seed, rolls out the mighty rhythm of cosmic law, and views and governs the worlds as their immortal and infinite seer and ruler. The power of knowledge and will is nothing else than Satchitananda himself. The supermind is the truth or real idea. It is inherent in all cosmic force and existence. Vedic rishis had called the infinite existence, consciousness, and bliss the three highest and hidden names of the nameless. The supermind is the fourth name. Fourth to that, Sat, Chit, and Ananda in its descent, and fourth to us, matter, life, and mind in our ascent. Thank you, sir. Thank you. இந்த சச்சிதானந்தா இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ், அதுதான் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன செய்கின்றது, தன்னிலிருந்து அந்த நான்காவது அம்சத்தையும், அதுவும் இறை அம்சம்தான், அதையும் வெளிப்படுத்துகின்றது. நான்காவது அம்சத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அதுதான் சூப்பர் மைண்ட் ஆஃப் த டிவைன் நோசிஸ். அதனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த நாலேஜ் வில், அதாவது நாலேஜ் வில் என்பது இரண்டும் ஒரு சேர இணைந்திருப்பது. இறை சங்கல்பம், இறை ஞானம், இறை சங்கல்பம், இறை ஞானம் இரண்டும் ஒன்றாக கலந்திருப்பது தான் அந்த சூப்பர் மைண்ட். அங்க வந்து நாலேஜ் வேற, சங்கல்பம் வேறன்னு இருக்காது.
எது வந்து அந்த ஞானமாக இருக்கின்றதோ அதுவும் அதை செயல்படக்கூடிய அந்த சக்தியும் இணைந்தே காணப்படுகின்றது. இந்த பிரின்சிபல் வந்து பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? அதுதான் வந்து அனைத்து அமைப்புகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை தீர்மானிக்கின்றது. பிரபஞ்ச விதி இதனுடைய அடிப்படையின் பெயரில் தான் பிரபஞ்ச விதி செயல்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தையும் அதுதான் வழி நடத்துகின்றது. பிரபஞ்சம் வந்து நமக்கு பார்க்கும் பொழுது, மேம்போக்கா பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஆக்சிடென்ட் போல இருக்கு. பார்க்கறதுக்கு மேம்போக்கா அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. குருட்டுத்தனமான ஒரு சக்தியினுடைய இயற்கை சக்தி எல்லாமே மெட்டீரியல் ஃபோர்ஸ் அண்ட் பினாமினன், இதுதான் பார்க்கிறோம். நமக்கு தெரியல. ஆனால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த நாலேஜ் வில் இருக்கு அப்படிங்கிறார். பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இந்த நாலேஜ் வில் அப்படி இருக்கு. நாலேஜ் வில் வந்து எப்படி செயல்படுகின்றது என்றால், சாஸ்வதமான அனந்தமான சீயர் அண்ட் ரூலர். இந்த டிவைனை எப்படி வர்ணிக்கின்றார் பகவான்? இம்மார்டல், இன்ஃபினிட், சீயர் அண்ட் ரூலர் அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தையே வழிநடத்துபவனாக அமைகின்றான். அதுதான் அனைத்தையுமே வழிநடத்துகின்றது அப்படிங்கிறார். இந்த நாலேஜ் அண்ட் வில் அப்படிங்கிறது சூப்பர் மைண்டினுடைய அம்சமாக பார்த்தோம். அது சச்சிதானந்தாவினுடைய அம்சம்தான், அதிலிருந்து வேறுபட்டது கிடையாது. சூப்பர் மைண்ட்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்க எது காணப்படுகின்றது என்றால், இந்த என்டையர் பிரபஞ்சத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் அங்கதான் காணப்படுகின்றது. பிரபஞ்சத்துல ஒரு கட்டடத்துக்கு எப்படி ப்ளூ பிரிண்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் அதுல அடங்கிடும், அது போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து தகவல்களும் எங்கு அடங்கி உள்ளன என்றால் அந்த சூப்பர் மைண்ட்ல. அதைத்தான் ரியல் ஐடியா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதன் அடிப்படையில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன. அது எல்லா விதமான பிரபஞ்ச சக்தி வாழ்வு அனைத்தினுமே இருக்கின்றது. இந்த வேதிக் ரிஷிஸ் வந்து வேதகாலத்து ரிஷிகள் என்ன கூறினார்கள்? டிவைனுக்கு வந்து நேம் கிடையாது. டிவைன் வந்து எந்த விதமான பெயருக்கும் அப்பாற்பட்ட ஒரு அம்சம் தான் டிவைன், இறை அம்சம். இருந்தாலும் அந்த இறை அம்சத்தை நாம் பெயரிட்டு வர்ணனை செய்கின்றோம். இந்த பெயரிட்டு வர்ணனை செய்யும் போது எவ்வாறு பெயரிட்டு அழைக்கின்றோம் என்றால், நாம் அந்த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், அனந்தமான ஒரு இருப்பு, அனந்தமான ஒரு உணர்வு நிலை, அனந்தமான ஒரு பிளிஸ், இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இதைத்தான் வேதகாலத்து ரிஷிகள் வந்து 3 உயர்வான மறைந்துள்ள பெயர்களாக, அதாவது பெயரில்லாதவற்றின் மறைந்துள்ள பெயர்களாக வேதகாலத்து ரிஷிகள் அழைத்தார்கள். இந்த 4வது பிரின்சிபல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் சூப்பர் மைண்ட். 4வது பெயர் தான் வந்து சூப்பர் மைண்ட். 3 பெயர்களை பகவான் வேதகாலத்து ரிஷிகள் அழைத்தார்கள்: இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். 4வது பெயர் தான் சூப்பர் மைண்ட். இஸ் a fourth name. 4வது பெயர் தான் சூப்பர் மைண்ட். அவ்வாறு தான் வேதகாலத்து ரிஷிகள் அழைத்தார்கள். இந்த வேதகாலத்து ரிஷிகள் வந்து இந்த சூப்பர் மைண்ட் எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா, அது எதற்கு 4வது அப்படின்னா, மேலிருந்து கீழே பார்த்தாலும் 4வதா இருக்கு, கீழிருந்து மேலே பார்த்தாலும் 4வதா இருக்கு அப்படின்னாங்க. எப்படி மேலிருந்து கீழே பார்த்தா 4வது அப்படின்னா, சச்சிதானந்தாவனுடைய 4th பிரின்சிபல் சூப்பர் மைண்ட். ஸோ 4th to that. அதே போல டிசென்ட்ல இறக்கம் கொள்ளும் பொழுது இட் இஸ் a 4th to that. அதே போல நமக்கு 4வது, நாம் இருக்கக்கூடிய அமைப்புகளான மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் இன் அவர் அசென்ட், ஏர்முகமாக பயணிக்கும் பொழுது நமக்கு 4வதாக இருக்கின்றது. மேலிருந்து இறங்கும் பொழுதும் 4வதாக இருக்கின்றது. இவ்வாறு தான் வேத காலத்து ரிஷிகள் வந்து சூப்பர் மைண்டை வர்ணித்தார்கள். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம், எஸ். Mind, life
and matter, the lower triple aspects, are also indispensable to all cosmic being. Their significance need not necessarily in the form or with the action and conditions we know upon this earth, but they may be in some kind of action, however luminous, however puissant, however subtle. Mind is essentially that faculty of supermind which measures and limits. It fixes a particular center and views the cosmic movement and its interactions from that center. We can suppose that in a particular world, plane, or cosmic arrangement, mind need not be limited. The being, say the supramental being, who uses mind as a subordinate faculty, would be capable of seeing things from other centers or standpoints, or from the real center of all, or in the vastness of a universal self-diffusion. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ பகவான் என்ன சொல்றாரு, இப்போ இதுதான் பகவானினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒருபுறம் சச்சிதானந்தம் என்ன என்பதை பார்த்தோம், சூப்பர் மைண்ட் என்ன என்பதை பார்த்தோம், மறுபுறம் மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் என்ன என்பதை பார்த்தோம். நம்ம பார்த்தோம் ஹையர் டிவைன் பிரின்சிபிள்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தா, சூப்பர் மைண்ட்ஸ், ஹையர் டிவைன் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த லோவர் ட்ரிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர், அதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லையா? அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லையா? தேவையில்லைன்னு சொன்னா நம்ம உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை மாயை என்று கூறிவிட்டு நாம் அந்த சச்சிதானந்தாவை நோக்கி செல்வதுதான் இறுதியான வழி என்று முடிவுக்கு தள்ளப்படுவோம். பகவான் அது மாதிரி சொல்லல. பகவான் என்ன சொல்றார், இந்த கீழே உள்ள அமைப்புகளும் பிரபஞ்ச வாழ்விற்கு இன்றியமையாதது அப்படிங்கிறார். மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டரும் லோவர் ட்ரிபிள் ஆஸ்பெக்ட்ஸ், அதுவும் பிரபஞ்ச வாழ்விற்கு இன்றியமையாதது அப்படிங்கிறார். ஆனா நாம் அது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாம் எவ்வாறு தற்பொழுது காண்கின்றோமோ, இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம், மேட்டர் அப்படிங்கிறது ஒரு டெட் மேட்டரா பார்க்கிறோம், இனர்ட்டா பார்க்கிறோம். லைஃப் அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறோம், நம்ம லைஃப் அப்படிங்கிறது மேட்டர்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டு அழியக்கூடிய அமைப்பாக பார்க்கின்றோம். லைஃப்னுடைய ஃபுல் பவரை பார்க்கறது இல்லை நம்ம. மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிவைடடா பார்க்கிறோம், எல்லைக்குட்பட்டு செயல்படும் அம்சமாக பார்க்கிறோம். அந்த ஒரே காரணத்திற்காக இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மூன்று அமைப்புகள் இந்த மூன்று அமைப்புகள் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய நிலையில் செயல்படாம அமைப்புகளாக இருக்கும். ஆனா வேறொரு நிலையில் செயல்படும் அமைப்புகளாக எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, அந்த மேலேருந்து கீழே வரக்கூடிய அந்த சூப்பர்மெண்டல் லைட் கீழே வந்த பிறகு மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர் இருக்கும். ஆனா வேறொரு நிலையில செயல்படும் அமைப்புகள் தற்பொழுது எவ்வாறு செயல்படுகின்றதோ அவ்வாறு இல்லாமல் ஒரு உயர்நிலையில் செயல்படும் அமைப்புகளாக காணப்படும் அப்படிங்கிறார் பகவான். எல்லாமே ஒரு ஒளி பொருந்திய செயல்பாட்டினுடைய அம்சத்தை கொண்டதாக இருக்கும், சக்தி வாய்ந்த செயல்பாடுகளாக இருக்கும். தற்பொழுது எல்லாமே மேட்டர் பார்த்தோம் அப்படின்னா கிராஸா இருக்கு, அது மாதிரி இல்லாம சட்டிலா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதே போல மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தற்பொழுது உள்ள நிலையில அறியாமைக்குட்பட்டு இருக்கின்றது. அப்பொழுது எப்படி செயல்படும் அப்படின்னா சூப்பர் மைண்டினுடைய ஒரு அம்சமாக அது செயல்படும் அப்படிங்கிறார். அது என்ன செய்யும், மைண்ட் என்ன செய்யும், தன்னை ஒரு மையத்தில் நிறுத்தி கொண்டு மற்ற மையங்களை அது தன்னை சுற்றி அமைக்கும் அப்படிங்கிறார். தன்னை சுற்றி அமைத்து அதன் மூலமாக அது மற்ற அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறார் பகவான். அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த மைண்ட் அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்காது. எப்போ லிமிட்டடா இருக்காது, அந்த உயர் நிலையில தற்பொழுது உள்ள நிலையில இல்லாம அந்த மேலிருந்து அதிமனத்தினுடைய
இரக்கம் வந்த பிறகு நம்ம இப்ப இருக்கக்கூடிய மனதினுடைய செயல்பாடாக இல்லாமல் எல்லையற்ற பறந்து விரிந்து செயல்படும் ஒரு அமைப்பாக மனித மனம் இருக்கும் அப்படிங்கிறார். அப்பொழுது என்ன நடைபெறும் என்றால், அந்த அதிமானுடன் சூப்பர்மெண்டல் பீயிங் அதை என்ன செய்வான், அந்த மனிதன் தன்னுடைய மனதை சூப்பர் மைண்டினுடைய ஒரு சபார்டினேட் ஃபேக்கல்ட்டியா தான் யூஸ் பண்ணுவான். தனக்கு உட்பட்டு செயல்படும் அமைப்பாக, அறியாமைக்குட்பட்ட சாதனமாக இல்லாமல் தனக்கு உட்பட்டும் ஒரு செயல்படும் அமைப்பாக அந்த அதிமனிதன் மனதை தனக்கு உட்பட்ட கருவியாக செயல்படுத்துவான். அது எப்படி அப்படின்னா, அது அந்த நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலையில நம்மளுடைய மனம் எப்படி செயல்படுகின்றது, என்னுடைய மனம், என்னுடைய ப்ரையாரிட்டி, நான் எது நினைக்கின்றேனோ அதுதான் சரின்னு பாக்குறோம். 360 டிகிரி ஆங்கிள் பார்வை நமக்கு இப்பொழுது கிடையாது. அப்பொழுது எப்படி ஹியூமன் மைண்ட் செயல்படும் அப்படின்னா, ஒரு மையத்தில் இருந்து செயல்பட்டாலும் அனைத்து மையங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகளையே அது பார்க்கும் திறனை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறார். It would be capable of seeing things from other centers and standpoints, or from the real center of all in the vastness of a universal self-diffusion. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Shall I read? Yes, sir. Yes, sir. Please. Still, mind as a faculty is required for determining and limiting action in the universe. Mind is a necessary instrument for that measurement and interaction. Yet mind need not be aware of itself in anything as anything but the subordinate action of supermind, and not develop the interaction of relations on the basis of egoism as our minds function now. As mind is the instrument for fixed development, measurement and interaction, so is life simply the determination of force and action. It is the determination of relation and interaction of energy from many fixed centers of consciousness in a persistent coexistence of beings or soul forms of the eternal, supporting a cosmic harmony. Though that life may be different from life as we know it, essentially the same principle of vitality, Vayu or Prana, would be at work. Thank you. Thank you, sir. Thank you. மைண்ட் நம்ம பார்த்தோம், இந்த ஹையர் பிரின்சிபிள்ஸோட டிசென்ட் ஆனோன்னா மைண்ட் இல்லாமல் போய்விடாது. மைண்ட் எப்படி செயல்படும் அப்படின்னா, சூப்பர்மேன் அதிமானோட அந்த அதிமனிதனுடைய ஒரு துணை அமைப்பாக மைண்ட் செயல்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். மைண்டினுடைய யூட்டிலிட்டி இல்லாமல் போவாது அப்படிங்கிறார். ஈவன் சூப்பர் மைண்டினுடைய டிசென்ட் வந்த பிறகு கூட மைண்ட் அஸ் அ பிரின்சிபிள் செயல்படும், ஆனா அது உயர்வான நிலையில செயல்படும் அப்படிங்கிறார். அது ரொம்ப இந்த வித்தியாசம் பகவான் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சூப்பர்மெண்டல் டிசென்ட்டுக்கு பிறகு மைண்ட் இல்லாம போகாது, மைண்ட் செயல்படும். எத்தகைய அதனுடைய அடிப்படை செயல்பாடான ஒன்றை வரையறைக்குள் உட்படுத்துவது, டிட்டர்மினிங் அண்ட் லிமிட்டிங் ஆக்ஷன் இன் தி யூனிவர்ஸ் என்கின்ற அதனுடைய அந்த செயல்பாடு தொடர்ந்து மனம் அதில் ஈடுபட்டு இருக்கும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மைண்டுக்கு தான் ஒன்றை அளவிற்கு உட்படுத்தி அளக்கும் அந்த திறன் மனதுக்கு தான் உண்டு. இந்த மைண்ட் இஸ் a necessary instrument for that measurement and interaction. அவ்வாறு அந்த நிலையில மனித மனம் செயல்படும். இருந்தாலும் அந்த மனம் எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த அதிமனம் அதனுடைய துணை அம்சம் தான் என்கின்ற நிலையிலிருந்து தான் அது செயல்படும். இப்பொழுது எப்படி செயல்படுகின்றது? ஒரு தனி மனிதனுடைய ஈகோவை சார்ந்து மனித மனம் செயல்படுகின்றது. அந்த நிலையில அவ்வாறு செயல்படாது.
அவ்வாறு எப்ப செயல்படும்? சூப்பர் மைண்டினுடைய ஒரு துணை அமைப்பு என்கின்ற ரீதியில் அந்த மனம் செயல்படும். அதனால என்ன அப்படின்னா, பெரிய அட்வான்டேஜ் சூப்பர் மைண்ட் வந்து ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் அடிப்படையில் தான் ஹியூமன் மைண்ட் செயல்படும். அதே சமயத்துல மைண்டினுடைய அந்த அம்சங்களான வரையறைக்குட்படுத்துதல், அளவீடு செய்தல் என்கின்ற அம்சத்தையும் அது செயல்படுத்தும். சோ உயர்வான நிலையில செயல்படுத்தும் அப்படிங்கிறார் பகவான். அப்புறம் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த மனம் என்பது ஒரு கருவியாக செயல்படுகின்றது. எதனுடைய கருவியாக செயல்படுகின்றது? ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்றால், வரையறைக்குட்பட்டு ஒரு அளவீட்டிற்கு உட்பட்டு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு மனதினுடைய செயல்பாடு அவசியம். அவ்வாறு செயல்படுகின்றது. அதே போல எப்படி மனம் இவ்வாறு செயல்படுகின்றதோ அதே போல வாழ்வும் எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த வாழ்வு வந்து அந்த சக்தியினுடைய ஒரு வரையறைக்குட்பட்ட செயலை அது செயல்படுத்தும் அப்படிங்கிறார். வாழ்வு வந்து எப்படி செயல்படும்? அப்போ அந்த சித் சக்தி இன்ஃபினிட் ஃபோர்ஸ் அதனுடைய துணைமைப்பாக தான் செயல்படும். அந்த நிலையில செயல்பட்டாலும் அதனுடைய அடிப்படை அம்சமான ஒரு சக்தி இந்த உலகத்துல செயல்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒழுங்குமுறை நெறிப்படுத்தி செயல்படுத்தினாதான் இந்த உலகத்துல வந்து உலக வாழ்வுல வந்து செயல்படுத்த முடியும். நெறிக்குட்படாமல் கட்டுக்கடங்காமல் செயல்படுத்துறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் குழப்பம் தான் ஏற்படும், அழிவு ஏற்படும். ஆகையால் இந்த வாழ்வு என்பது சக்தி எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த ஒரு சக்தியையும் செயல்பாட்டையும் ஒரு நெறிப்படுத்தும் வகையில் அந்த வாழ்வு என்கின்ற சக்தி செயல்படும் அப்படிங்கிறார். வெவ்வேறு உணர்வு தளங்கள் இருக்கும், அதற்கிடையே உள்ள உறவுகளினுடைய சக்தியை அது நெறிப்படுத்தும் வகையில் செயல்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையில வாழ்வு என்பது நாம் அறிந்த ஒரு அறியாமைக்குட்பட்ட வாழ்வாக இல்லாமல் அந்த வாழ்வினுடைய எசென்சியல் விதி, அந்த பிராணசக்தி அதை வெளிப்படுத்தும் செயலாக இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். Sir? Yes, madam. Yes. Thank you. Likewise, substance would be much more subtle and much less rigid. It would be no more bound in its rigid law of self-division and mutual resistance. The body or form would be an instrument and not a prison. Yet for cosmic interactions, some determination of form and substance would always be necessary, even if it be a mental body or a more luminous, subtle and powerfully and freely responsive than the freezed mental body. In a universe, only one principle, say matter, may be initially apparent. It may seem to be the sole principle of things. Everything else that appears afterwards may seem to be no more than its forms and results. Such a front presented by being may be only in appearance. It may hide behind its mask its real truth. When one principle is manifest in cosmos, all the rest of the principles are not only simply present and inactive in it, but they are secretly at work. Thank you, sir. Thank you. Thank you. இப்போ மைண்ட் பார்த்தோம். மைண்ட் வந்து சூப்பர் மைண்டோட சபார்டினேட்டா செயல்படும், அறியாமைக்கு உட்பட்ட நிலையில் செயல்படாது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் பகவான் சொல்றது இல்லாம எப்பொழுது என்றால் அந்த சுப்ரமெண்டல் டிசன்ட் வந்த பிறகு எப்படி இந்த மைண்ட் லைஃப் அண்ட் பாடி செயல்படும் அப்படிங்கிற டிஸ்கிரைப் பண்றார். வாழ்வினுடைய சக்தி எப்படி செயல்படும்ங்கிறத பார்த்தோம். அதுவும் வந்து ஒரு அறியாமைக்குட்பட்ட சக்தியாக செயல்படாமல் அந்த சித் சக்தியினுடைய துணை சக்தியாக செயல்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த சத் மேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அந்த நிலையில இப்ப இருக்கிற நிலையில ஒரு கடினமான இறுகிய நிலையில் இல்லாமல் ஒரு சூட்சும நிலையில செயல்படும் அப்படிங்கிறார்.
இப்ப இருக்கிற நிலையில ஒரு இறுகிய விதிக்கு உட்பட்டு செயல்படும் நிலையில சடப்பொருள் இருக்கின்றது. அந்த நிலையில அவ்வாறு இருக்காது. அதனாலதான் வந்து பகவான் என்ன கூறினார், சூப்பர்மெண்டல் பீயிங், அதிமனிதனுக்கு உடம்பு பாடி ஆஃப் லைட்டா இருக்கும். அப்படியே எந்த அது ஒரு இறுகிய நிலையில இருக்காது, எல்லா வடிவத்திற்கும் பொருந்துமாறு இருக்கும் அப்படிங்கறத பகவான் கூறியிருக்கிறார். இப்பொழுது எப்படி இருக்கிறது, ஒரு இறுகிய நிலையில ஒவ்வொருத்தருக்கும் பாடினாலே இறுகிய நிலை, ஒரு சிறை போன்ற அமைப்பாக இருக்கின்றது. அப்பொழுது அவ்வாறு இருக்காது. அது ஒரு கருவியாக இருக்குமே ஒழிய ஒரு சிறையாக ஒரு மனிதனுக்கு இருக்காது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இருந்தாலும் எல்லாமே ஒட்டுமொத்த அமைப்பாக இருக்காது அப்படிங்கிறாரு. எல்லாமே ஒரு வரையறைக்கு வடிவங்கள் இருக்கும் அப்படிங்கிறார். வடிவங்கள் இருக்கும், வடிவங்கள் தேவைப்படும். அதே போல அந்த வடிவம், அந்த பொருள் என்பது உலகத்தில் தேவைப்படும். அது இல்லை அப்படின்னா உலகம் இயங்க முடியாது. ஸோ இந்த வடிவம் பொருள் என்பது இருக்கும், இருந்தாலும் எப்படி இருக்கும்னா இளகிய தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறார். அது ஒரு மனம் சார்ந்த உடலாக இருந்தாலும் கூட அந்த மனம் சார்ந்த உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளி பொருந்தியதாக, சூட்சுமத்தன்மை உடையதாக, சக்தி வாய்ந்ததாக, ஒரு ஃப்ரீலி ரெஸ்பான்சிவ், வெளியிலிருந்து வரக்கூடிய தொடர்புகளுக்கு நன்கு எதிர்வினை புரியும் தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இப்ப இருக்கிற நிலையில இருக்கிற மாதிரி ஒரு இறுகிய தன்மை வாய்ந்தோ ஒரு மாறா விதிக்கு உட்பட்ட நிலையிலோ அந்த உடல் இருக்காது. ஸோ பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அந்த மேலிருந்து கீழே இருக்க இரக்கம் கொண்டுள்ள நிலையில் மனம் அறியாமைக்குட்பட்ட சாதனமாக இருக்காது, சூப்பர் மைண்டினுடைய ஒரு துணை சாதனமாக செயல்படும். அடுத்தது வாழ்வு என்கின்ற சக்தி அறியாமைக்குட்பட்ட சக்தியாக இருக்காது, அதுவும் இந்த சித் சக்தியினுடைய ஒரு அமைப்பாகத்தான் செயல்படும். ஆனால் எல்லைக்குட்பட்ட நிலையில் செயல்படும். அதே போல அந்த மேட்டர், அது சம்பந்தப்பட்டுள்ள உடல் இளகியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், இறுகியத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. எல்லாமே அந்த உயர்நிலையில செயல்படும் அப்படிங்கிறார். பாடி அண்ட் மைண்ட், லைஃப் எல்லாமே அந்த மாறிய நிலையில் உயர் அம்சம் கொண்டுள்ள அமைப்புகளாக செயல்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், ஒரு விதி இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் சடப்பொருள் என்கின்ற விதி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்ப்பதற்கு சடப்பொருள் தான் எல்லாமே என்று தோன்றுகின்றது. இப்பொழுது கூட ஒரு விஞ்ஞானியிடம் சென்று உலகம் என்றால் என்ன, உலகத்தினுடைய ஆதி மூலமும் என்ன அப்படின்னு கேட்டா அவங்கள என்ன சொல்லுவாங்க, எல்லாமே சடப்பொருள் தான், அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது, நாமும் சடப்பொருளை சார்ந்துதான் இருக்கின்றோம், சடப்பொருளிலிருந்து பிறக்கின்றோம், சடப்பொருளிலேயே அழுகின்றோம், இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு தான் ஒரு விஞ்ஞானி சொல்லுவார். ஆனா பகவான் இங்க என்ன கூறுகின்றார், சடப்பொருள் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா அதான் ஆரம்பத்துல மேற்புறத்தில் தெரிகின்றது, அதற்கு பின்னாலே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறார். எல்லாமே அதனுடைய விளைவுகளாகவும் வடிவங்களாகவும் தான் தோன்றும் அப்படிங்கிறார். தோற்றத்தில் தான் சடப்பொருளாக இருக்கின்றதை உடைய அந்த சடப்பொருள் என்கின்ற அமைப்பிற்கு பின்னால மற்ற அந்த 6 விதிகளும் இருக்கும். ஒரு விதி இருந்தா போதும், அந்த விதிக்கு பின்னாடி எல்லாமே இருக்கும் அந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிறார். அதுதான் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறார். இந்த 7-fold கார்ட் ஆஃப் பீயிங்கோட பிரின்சிபிளே அதுதான். ஒரு விதி இருக்கு அப்படின்னா ஒரு விதி நமக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். அந்த விதிக்கு பின்னாலே மற்ற 6 விதிகளும் இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். Therefore, in the material universe, all the 7 principles are bound to evolve. Apparent life is to evolve from its hidden life. Apparent mind is to evolve from its hidden mind. Apparent supermind is to evolve from its hidden supermind. And the triune glory of Sachidananda is to evolve from the concealed spirit within supermind. Our Vedic rishis believed in the possibility of emergence of higher principles for man. It is a human being in whom the divine spark has been aroused. The real wisdom would exist
only with a higher aspiration and would not exist with a denial of aspiration and the hope that is limited and restricted within the narrow walls of body, mind, and life. In the spiritual order of things, the higher we rise in our view and aspiration, the greater the truth that seeks to descend upon us, because the higher is already within us. It calls for its release from the covering that conceals it in manifestation. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆகலால் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல எல்லா இந்த 7 விதிகள் நிச்சயமாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஆர் பவுண்ட் டு இவால்வ் அப்படிங்கிறார். பரிணாம வளர்ச்சியில பவுண்ட் டு இவால்வ் அப்படிங்கிறார். மேற்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு என்பது மறைந்துள்ள வாழ்விலிருந்து இருக்கும் அப்படிங்கிறார். மேட்டருக்குள்ளதான் வாழ்வு என்பது இருக்கின்றது. அதே போல அந்த அப்பேரண்ட் மைண்ட் இஸ் டு இவால்வ் ஃப்ரம் ஹிடன் மைண்ட் அப்படிங்கிறார். அப்பேரண்ட் சூப்பர் மைண்ட் இஸ் டு இவால்வ் ஃப்ரம் இட்ஸ் ஹிடன் சூப்பர் மைண்ட். எல்லாமே இதா இருக்கும். சச்சிதானந்தா அந்த சூப்பர் மைண்ட்ல இருக்கிற ஹிடன் ஸ்பிரிட் அதுல இருந்து வெளியே வரும் அப்படிங்கிறார். ஸோ எல்லா 7 பிரின்சிபல்ஸும் வெளியே வரும் அப்படிங்கிறார். நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகள் எந்த சாத்திய கூற்றை அவர்கள் தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்டார்கள் என்றால், மனிதனுக்குள்ளேருந்து எல்லா உயர் விதிகளும் வெளிவரும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்குள்ளேருந்து எல்லா விதமான உயர் விதிகளும் வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். மனிதனுக்குள்ளதான் இந்த டிவைன் ஸ்பார்க் இருக்கின்றது. அதே போல நமக்குள்ளேயே மனிதனுக்குள்ளேயே அந்த ஆஸ்பிரேஷன் என்பது நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது இந்த ஹையர் ஹியூமன் ஆஸ்பிரேஷன் என்பது நம்மளுடைய உடல் மனம் வாழ்வு என்கின்ற அமைப்புக்குள் கட்டுப்பட்ட அமைப்பாக இருக்காது என்கின்ற கருத்தை கூறுகின்றார். நம்ம உயரே ஆர்வத்தினால உயரே எழும்ப மேலுள்ள உண்மை நம்முள் இரக்கம் கொள்ளும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம்னா, அந்த உயர்வான அம்சங்கள் மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது நம்முள்ளே இருப்பதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், அது நம்மிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவர முயற்சிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இந்த சாப்டர் முடிவடைகின்றது. இந்த 7-fold பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இந்த 7-fold காட் ஆஃப் பீயிங் என்கின்ற அந்த இது முடிவடைகின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம், சொல்லலாம். அதர்வைஸ் we can close the session.